ஆலனா காசு சிறுகதை. ஆசிரியர் பட்டுசாமி அவர்கள். அன்றைய தபாலில் வந்த கடிதங்களில் இருந்து ஒரு திருமண அழைப்பு எனது கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. குமாரலிங்கத்தின் புதல்வன் சுகுமாரனுக்கு லலிதாவை விவாகம் செய்து கொடுப்பதாக பெரியோர்கள் நிச்சயித்து இருப்பதாகவும் திருமணம் செங்கல்பட்டில் நடப்பதாகவும் கண்டிருந்தது. யோசித்தேன். எந்த குமாரலிங்கம் என்று உடனே புரிந்து கொள்ள மாட்டாமல் திண்டாடினேன். தபாலில் இருந்த மற்றுமொரு கடிதம் என் சந்தேகத்தை போக்கியது. அன்பர் அவர்களுக்கு என்னை தங்களுக்கு நினைவு இருக்கும் என நம்புகிறேன். 12 ஆண்டுகளுக்கு முன் சந்தித்தது. பல்லவராயன் குளத்துக்கு அருகிலே நிகழ்ந்த அந்த பரிதாபகரமான சம்பவத்தை தாங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதன் பின்னர் நாம் நேரிலே சந்திக்கவில்லை என்றாலும் நான் தங்களுக்கு 2 கடிதங்கள் எழுதியிருந்தேன். ஆண்டவன் அருளால் என் புதல்வனின் திருமணம் அடுத்த வெள்ளியன்று நடைபெறுவதாக இருக்கிறது. நானும் என் மனைவியும் தங்கள் வரவை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அவசியம் வருவீர்கள் என்று நம்புகிறோம். தங்கள் குமாரலிங்கம். பல்லவராயன் குளம். அந்த சம்பவத்தை இன்று நினைத்தாலும் உள்ளம் நடுங்குகிறது. எத்தனை கோரம்! நான் ஒரு ரெவின்யூ இன்ஸ்பெக்டர். ஜமா பந்திக்காக அந்த கிராமத்துக்கு சென்று இருந்தேன். ஊருக்கு வெளியே சற்று தொலைவில் சில பாழடைந்த மண்டபங்கள் இருந்தன. பல்லவ மன்னர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சில உன்னதமான சிற்பங்கள் அங்கு காண கிடைப்பதாக கேள்வியுற்றேன். ஓய்வு நேரத்தில் அந்த கலை கோவில்களை காணச் சென்றேன். எங்கிருந்தோ வெள்ளி மணியின் நாதம் போன்ற கிண்கிணி சிரிப்பொலி கேட்டது. திரும்பி பார்த்தேன். சிறு தூரத்தில் ஒரு பளிங்கு நீர் தடாகம். அதன் கரையிலே வானத்தை அளாவி இருந்த ஒரு அரச மரம். மர நிழலில் ஒரு ஆடவனும் ஒரு அழகியும் வீற்றிருந்தனர். சற்று தூரத்துக்கு அப்பால் அவர்களது மோட்டார் கார் நிறுத்தப்பட்டு இருந்தது. என்னையும் அறியாமல் கால்கள் அந்த பக்கமாக திரும்பி நடந்தன. குளத்து நீரை வேடிக்கை பார்த்த வண்ணம் அடி வைத்தேன். வெப்பம் குறைந்து காணப்பட்ட சூரியன் மேல் திசையில் மெல்ல மெல்ல கீழ் நோக்கி இறங்கிக் கொண்டு இருந்தான். இளம் காற்று நீர்நிலையை ஸ்பரிசித்து கொண்டு குளுமையாக வீசியது. சுற்றி திரிந்த அலுப்பு தீர சற்று அப்பால் இருந்த வேப்பமர நிழலில் அமர்ந்தேன். பார்வை அவர்கள் பக்கம் சென்றது. அவளுக்கு சுமார் 30 வயது இருக்கும். கட்டுத்தளராத பொன்மேனியிலே நாகரீகமான உடை அலங்காரம். ஒரு முறை பார்த்தால் 2ஆம் முறையும் பார்க்க தூண்டும் எழில் வாய்ந்த முகம். அந்த மனிதருக்கு அவளை விட 5-6 வயது அதிகம் இருக்கலாம். மாநிறமான முகத்திலே பரம்பரை செல்வத்தின் பொலிவு. இருவருக்கும் இடையே பலகார கூடையும் தர்மாஸ் பிளாஸ்கும் வைக்கப்பட்டு இருந்தன. 3வது ஆசாமி இருப்பதையே பொருட்படுத்தாது புது தம்பதிகளைப் போல கெக்களி கொட்டி சிரித்து ஊடல் புரிந்து வன போஜனம் நடத்தி கொண்டு இருந்தனர். வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்த அவர்கள் பாக்கியசாலிகள். அப்போதுதான் கவனித்தேன். குளக்கரையில் இருந்த புதரில் உட்கார்ந்திருந்த ஒரு சிறுவனும் அவர்களது கும்மாளத்தை கண்கொட்டாது கவனித்து கொண்டு இருந்தான். சுமார் 13-14 வயதுக்கு மேல் இராது. ஆடை என்ற பெயரில் அறையிலே ஒரு அழுக்கேறிய கந்தல் துணி. முதுகோடு ஒட்டிய வயிறு. உள்ளத்தில் வேதனையை தூண்டும் பரிதாபகரமான ஏக்கம் நிறைந்த பார்வை. ஒரு கால் அவர்கள் சாப்பிடுவதில் தனக்கும் சிறிதளவு தரமாட்டார்களா என்று ஏங்கினானோ என்னவோ. ஓரிரு முறை தயங்கி கொண்டு எழுந்தான். ஆனால் லஜ்ஜையுற்றவனைப் போல மீண்டும் உட்கார்ந்து விட்டான். பிச்சைக்காரனுக்கு லஜ்ஜை ஜன்ம விரோதி என்ற உண்மையை உணரக்கூடிய பக்குவமில்லை போலும். அவள் அந்த சிறுவனை கவனித்து விட்டாள். பையா, இங்கே வா. பையன் எழுந்தான். ஆவலோடு ஓடி வந்தான். அவள் கூடையிலிருந்து கொஞ்சம் தின்பண்டத்தை எடுத்து அவனிடம் நீட்டினாள். ஆனால் அந்த விசித்திர சிறுவன் அதை வாங்கி கொள்ள தன் கையை நீட்டாததைக் கண்டு நான் ஆச்சரியம் அடைந்தேன். ஏண்டா, பசிக்கவில்லையா? வெட்கப்படாதே, இந்தா என்றாள் அவள் லேசாக சிரித்து கொண்டே. பலகாரம் வேண்டாம் அம்மா, ஒரு 4 காசு இருந்தால். ஹஹஹ என்று அந்த பிராந்தியமே எதிரொலிக்கும்படி சிரித்தார் அந்த மனிதர். வலை ஆசாமியடா நீ! எல்லா பிச்சைக்காரர்களும் 1/4 1/2 கேட்டால் நீ முழுசாக 4 கேட்கிறாயே. பையன் பதில் பேசவில்லை. அவனது முகம் மட்டும் வேதனையை பிரதிபலித்தது. 4 இராது, 1/4 கேட்டிருப்பான்.
என்றாள் அவள். சரிதான், என் காது இன்னும் பழுதாகவில்லை. நாலனாதான் கேட்டான். அவன் மேல் தவறு இல்லை. உன் அலங்காரத்தையும் டம்பத்தையும் பார்த்த பிறகு பிச்சைக்காரனுக்கு கூட உன்னை காலனா கேட்பது கௌரவ குறைவாக பட்டு இருக்கலாம். சிறுவனின் மாநிறமான முகம் ரோஷத்தினால் கருத்தது. நான் பிச்சைக்காரனில்லை ஐயா. அவர் மீண்டும் சிரித்தார். உன்னை பிச்சைக்காரன் என்று சொல்லி அது தவறுதான் அப்பா. சோம்பேறி என்று சொல்லி இருக்க வேண்டாம். இந்த குத்தலான பேச்சு அவனது உள்ளத்தில் சுருக்கென்று தைத்திருக்க வேண்டும். அவனது கண்கள் கலங்கின. திக்கிக்கொண்டே அவன் பேசினான். ஏதோ அவசரத்துக்காக நாலண்ணா கேட்டேனுங்கய்யா. நான் பிச்சைக்காரனும் இல்லை, சோம்பேறியும் இல்லை. உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாவிட்டால் திட்டாமலாவது இருங்க என்று சொல்லிவிட்டு நகரத் தொடங்கினான் அவன். பேசாமல் நாமே அவனை கூப்பிட்டு ஒரு நாலனா காசு கொடுத்தால்தான் என்ன என்று எண்ணிக்கொண்டே சட்டை பையில் கையை விட்டேன். இதற்குள்ளாக அவள் தன்னுடைய கணவனிடம், போனால் போகிறத, நாலனா தானே, ஒரு ஏழைக்கு நாலனா கொடுத்தால் குறைந்தா போய்விடும் என்று வாதம் செய்தாள். இந்த சமயத்தில்தான் சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் பின்னால் நடக்கப் போவதற்கு சூட்சமம் போல நேர்ந்தது. சிறிது நேரமாகவே ஆகாயத்திலே ஒரு பருந்து சஞ்சரித்து கொண்டிருந்தது. பலகார கூடையை கண்டுவிட்டது போல மெதுவாக இறங்கி அரச மரத்துக்கு சம உயரத்தில் பறந்து வட்டமிடத் தொடங்கியது. பேச்சு சுவாரஸ்யத்தில் அதை எவருமே கவனிக்கவில்லை. சற்றும் எதிர்பாராத நேரத்திலே சின்னஞ்சிறிய யுத்த விமானம் ஒன்று செங்குத்தாக இறங்குவதைப் போல திடீரென்று கீழே நோக்கி பாய்ந்து படபடவென்று சிறகடித்தது. கண் மூடி கண் திறக்கும் நேரத்தில் தரையில் கிடந்த அவளது டம்பப்பையை தன் கால்களினால் கவர்ந்து கொண்டு விற்றென்று உயர பறந்தது. அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தனர். அவள் பை பை என்று கூச்சலிட்டாள். அவர் கலகலவென்று நகைத்தார். பருந்துக்கு கூட உன் டம்பப்பையின் மீது எவ்வளவு மோகம் பார்த்தாயா என்று வேடிக்கையாக பேசினார். அவளுக்கு அவரது ஹாஸ்ய பேச்சு ரசிக்கவில்லை. போதும் உங்கள் பரிகாசம். அந்த பையில் எனது வைர மோதிரம் இருக்கிறத. வைர மோதிரமா? அதை கொண்டு போய் பையிலே வைப்பானேன்? விரலுக்கு சற்று தளர்ச்சியாக இருந்தது. அதான் கலற்றி வைத்தேன். பருந்து அரச மரத்தின் உச்சாணி கிளையிலே உட்கார்ந்து கொண்டது. அவள் கலவரத்தோடு நோக்கினாள். அவர் இரண்டொரு சிறு கற்களை பொறுக்கி அதன் மேல் வீசினார். ஆனால் அவை குறி தவறி கீழே விழுந்தன. அருகே கற்கள் வருவதைக் கண்ட அந்த பறவை தாவி போய் குளத்தின் பக்கமாக நீண்டு வளர்ந்திருந்த கிளையிலே மீதமிருந்த கூட்டின் மேல் உட்கார்ந்து கொண்டது. கல்லை வீசாதீர்கள் சார். அந்த கிளை குளத்தின் பக்கமாக வளர்ந்திருக்கிறது பாருங்கள். கல் கூட்டின் மீது பட்டால் பை குளத்திலே விழுந்துவிடும் என்று எச்சரித்தேன் நான். இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டுமே என்றார் மிகுந்த கவலையோடு. ஐயா, அந்த சிறுவன்தான் கூப்பிட்டான். இன்னும் அவன் போகவில்லை. நடந்தவற்றை கவனித்து கொண்டு அங்கேயே நின்று கொண்டிருந்தான் போலும். சார், வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற சமயத்திலே பிச்சை கேட்க வந்துவிட்டான். பிச்சை இல்லை ஐயா, நான் மரத்தின் மேல் ஏறி அதை எடுத்து கொடுத்தால்? அவர் துள்ளி குதித்தார். சபாஷ், இப்போது நீ நல்ல பையன், ஏறு பார்க்கலாம் மடமடவென்ற. நாலனா கூலி கொடுப்பதானால்? நாலனா என்ன, எட்டனாவாக தருகிறேன், ஏறு. வேண்டாம், நாலனா போதுமுங்க. பெரிய மனிதர் சட்டென்று தமது பணப்பையிலிருந்து ஒரு நாலனா நாணயத்தை எடுத்து அந்த சிறுவனின் கையிலே வைத்து அவனை துரிதப்படுத்தினார். அவனது உள்ளத்தின் பொங்கிய எல்லையற்ற ஆனந்தம் முகத்தில் பிரதிபலித்தது. அந்த நாணயத்தை ஆவலோடு வாங்கி சடக்கென்று தன் வாயிலே போட்டு தாடையில் அடக்கி கொண்டான். துணியை வரிந்து கட்டிக்கொண்டு உற்சாகத்தோடு மரத்தின் மேல் ஏறத் தொடங்கினான். மூவரும் வைத்த விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தோம். பாதி மரம் ஏறிவிட்டான். எனக்கு என்னவோ மரத்தின் உயரத்தை பார்க்க பார்க்க அச்சமாக இருந்தது. கிளை முறிந்து விடுமோ என்று என் அச்சத்தை வெளியிட்டேன் நான். முறிந்தாலும் கிராமத்து பையன்களுக்கு நீந்த தெரியும் சார். பை தண்ணீரில் விழாமல் இருக்க வேண்டுமே. விழுந்தால் மீண்டும் கிடைக்காது. 2000 ரூபாய் சமாதிதான். அவன் அந்த வளைந்த கிளையை அடைத்து விட்டான். அந்தரத்தில் வித்தையாடும் களை கூத்தாடியைப் போல அதன் மீது கவிழ்ந்து படுத்த வண்ணம் மெதுவாக நடக்கத் தொடங்கினான். என் மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது.
குளத்தை நோக்கினேன். அந்த கிளைக்கு கீழே இறந்த பாகத்தில் நீரின் மேல் பச்சை பசேல் என்று பாசி படிந்திருந்தது. ஆழம் அதிகமாக இருக்கும் என்று தோன்றியது. சிறுவன் பருந்து கூட்டை நெருங்கிவிட்டான். அருகே ஆள் அரவத்தை கேட்டதும் பருந்து சட்டென்று உயர பறந்தது. நல்ல வேளையாக பையை கூட்டிலேயே விட்டுவிட்டது. எங்களது ஆவல் அதிகரித்தது. பையா, பையை மெதுவாக எடுத்து இந்த பக்கம் விழும்படி வீசி எறிந்துவிட்டு இறங்கு என்று உரக்க கத்தினார் அவர். கையிலேயே எடுத்து கொண்டு வரட்டுமே என்று தர்க்கித்தாள் அவள். இல்லை இல்லை, அதையும் எடுத்துக்கொண்டு இறங்குவது அவனுக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் என்று இரக்கம் காட்டினார் அந்த ஆத்திரக்கார மனிதர். தலைக்கு மேலே இருந்த ஒரு மெல்லிய கிளையை இடது கையால் பற்றி கொண்டு லாவகமாக சடக் என்று எழுந்து நின்றான் அவன். வலது கை பருந்து கூட்டை துளாவியது. அந்த நிலையில் நானாக இருந்தால் கால்கள் வெடவெடவென்று உதறல் எடுத்திருக்கும். அவனது திடத்தை கண்டதும் எனது பயம் விலகியது. பை கிடைத்துவிட்டது, எடுத்துவிட்டான் என்று எக்களித்தான் அவன். சிறுவன் பையை எடுத்துவிட்டான். மரத்தின் மீதமிருந்தே நாங்கள் இருந்த திசையை நோக்கி அதை வீசிக்கொண்டே குரல் கொடுத்தான். பையை போடுறேனுங்கய்யா. மாலை சூரியனின் ஒளியில் மரக்கிளைகளுக்கு இடையே ஏதோ ஒன்று பளிச்சென்று மின்னிக்கொண்டே குளத்து நீரில் கிளுக் என்ற ஓசையுடன் விழுந்தது. அடுத்த கணம் இதயத்தை ஸ்தம்பிக்கச் செய்யும் பயங்கரமான குரலில் ஐயோ என்று அலறினாள் அந்த ஸ்திரீ. பின்னால் திரும்புவதற்குள் தண்ணீரில் தொபகட்டீர் என்ற சத்தம். பதறிக்கொண்டே என்ன நடந்தது என்று புரியாமல் என்ன என்ன என்று கேட்ட வண்ணம் மரத்தை அண்ணாந்து பார்த்தேன். சிறுவன் இருந்த கிளை சூன்யமாக இருந்தது. எனக்கு பகீர் என்றது. விழுந்து விட்டான், விழுந்து விட்டானே என்று கதறினாள் அவள். தண்ணீரின் மேல் பாசியோடு பாசியாக பசுமையான கட்டை போல மிதந்து கொண்டு இருந்த ஏதோ ஒன்று வளையங்களை எழுப்பிய திக்கை நோக்கி சரக்கென்று விரைந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்டது. எனது கை கால்கள் வெடவெடத்தன. என்ன செய்வது என்று தோன்றவில்லை. ஐயோ, காப்பாற்றுங்களேன் என்றாள் அந்த இளகிய மனமுடையவள். சரியாக நீந்த கூட தெரியாது எனினும் ஒரு அசட்டு தைரியத்துடன் சட்டையை கலற்றத் தொடங்கினேன். அதோ அதோ என்றார் அவர். சிறுவனின் தலை தண்ணீருக்கு மேல் கிளம்பியது. கை கால்களை உதைத்து கொண்டு நீந்த முயன்றான் அவன். ஒரு கணம் தன் மறு வினாடியே தண்ணீருக்கு அடியிலிருந்து விதக் என்று இழுபட்டது போல குபீர் என்று மூழ்கி மறைந்தான். நீர் மட்டத்துக்கு மேல் பச்சை நிறமான தடித்த வாள் போன்ற சாட்டை ஒன்று பளீரென்று அரைந்தது. முதலை முதலை என்று கத்தினாள் அவள். என் உள்ளம் சில்லிட்டது. உதிரம் உறைவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. முகத்திலே கிளி தோன்ற பேய் அறைந்தது போல நின்றார் தனவந்தர். குளத்தையே வெறித்து நோக்கி கொண்டு நின்றாள் அவள். காலடியில் அவளது பை கவனிக்கப்படாமலே கிடந்தது. என்ன சார் செய்வது என்று பயமும் பரிதாபமும் தொனிக்கும் குரலில் கேட்டார். நான் பெருமூச்சு விட்டேன். காரியம் முடிந்துவிட்டது. முதலை வாயில் போன மனிதனை மீட்பது என்பது கனவிலும் கருத முடியாத விஷயம். இவ்வளவு நேரம் அவள் விம்மினாள். பையை கீழே போடுகிறேன் என்று சொல்ல அந்த சிறுவன் வாயை திறந்தவுடன் வாயில் அடக்கி வைத்திருந்த நாலனா காசு வெளியில் விழுந்தது. கெஞ்சி கூத்தாடி சம்பாதித்த காசு அது. தன் சூழ்நிலையே மறந்து 2 கைகளினாலும் அதை பிடிக்க தாவி இருக்கிறான் அவன். அனர்த்தம் நேர்ந்துவிட்டது. தூரத்திலே ஏதோ குரல் ஒலி கேட்டது. ஒரு இளம் குரல் யாரையோ கூப்பிட்டது. செல்லப்பா, அண்ணா. திடுக்கிட்டு திரும்பினோம். சற்று தொலைவில் இருந்த பனந்தோப்புக்குள்ளிருந்து சுமார் 7 வயது சிறுமி ஒருத்தி வந்து கொண்டு இருந்தாள். ஒரு நிமிடம் நின்று நாலாபுறமும் திரும்பி அண்ணா அண்ணா என்று தீனமான குரலில் அவள் கூப்பிட்டது எங்கள் நெஞ்சை அறுத்தது. அவனை நோக்கி வேகமாக ஓடினோம். அழுக்கு பாவாடையும் கிளிசல் சட்டையுமாக காட்சியளித்த அந்த சிறுமியின் கள்ளம் கபடமற்ற முகத்திலே கேச சுருள்கள் கலைந்து தொங்கிக் கொண்டிருந்தன. விபத்துக்குள்ளான சிறுவனின் முகத்தில் கண்ட அதே ஏக்கமான பார்வை, அவனை போன்ற சாயல். அவள் யார் என்று புரிந்து கொள்ள வெகு நேரம் பிடிக்கவில்லை. யாரை தேடுகிறாய் குழந்தை என்று பரிவாக விசாரித்தேன். எங்களை கண்டதும் அவள் பயந்து பின்வாங்கினாள். மெதுவாக தைரியமூட்டி கேட்ட பிறகு விஷத்தை மெதுவாக சொன்னாள்.
அவள் தந்தையை இழந்தவள். தாய்க்கு 15 நாட்களாக காய்ச்சல். ஸ்மரணையற்று படுத்திருக்கிறாள். வயிற்றுக்கு கூட வழியற்ற நிலையிலே வைத்தியத்தை பற்றி நினைக்க முடியவில்லை. ஒரு நாலனா காசாவது கொண்டு வந்து கொடுத்தால் மருந்து சாமான்கள் வாங்கி கஷாயம் வைத்து கொடுப்பதாக சொன்னார் நாட்டு வைத்தியர். எப்படியாவது நாலனா சம்பாதித்து கொண்டு வருவதாக போன அண்ணன் வெகுநேரமாகியும் திரும்பவில்லை. அந்த சிறுமியை அழைத்து கொண்டு அவர்களது குடிசைக்கு சென்றோம். ஒரு நடுத்தர வயதுள்ள பெண்மணி உணர்வின்றி வெறும் தரையிலே முடங்கி கிடந்தாள். கிராமத்து மக்கள் எங்களை சூழ்ந்து கொண்டனர். விஷத்தை அறிந்ததும் வெகுண்டு எழுந்தனர். அநியாயமா அந்த பையனை கொன்னு விட்டீர்களே, திக்கற்ற இந்த குடும்பத்துக்கு என்ன வழி சொல்லுகிறீர்கள் என்று சீறி பாய்ந்தனர். செல்வந்தர் அவர்களை வெகுவாக சாந்தப்படுத்தினார். அவளுக்கு தேவையான சிகிச்சையின் பொறுப்பையும் அந்த குடும்பத்தின் பராமரிப்பையும் தாம் ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்தார். அவளை தமது காரிலே தூக்கி கிடத்திவிட்டு அந்த சிறுமியையும் அழைத்து கொண்டு கிளம்பினார் குமாரலிங்கம். ஆம், அதுதான் அவரது பெயர். போகும் பொழுது விலாசத்தை எனக்கு கொடுத்து என் விலாசத்தையும் பெற்றுக்கொண்டு போனார். சுமார் 1 மாதத்துக்கு பின்னர் அவரிடமிருந்து வந்த கடிதத்தில் அந்த ஏழை ஸ்திரீ வைத்திய விடுதியில் இறந்து விட்டதாகவும் அந்த சிறுமிக்கு தகுந்த ஏற்பாடு செய்து விட்டதாகவும் எழுதியிருந்தார். என்ன ஏற்பாடு செய்திருக்கப் போகிறார்? ஏதாவது அனாதை விடுதியிலே சேர்த்துவிட்டு தமது பொறுப்பை உதறிக்கொண்டு இருப்பார். ஏழைகளுக்கு அதைவிட பெருத்த பாக்கியத்தை பற்றி கனவு காணத்தான் உரிமை ஏது என்று எண்ணமிட்டது என் மனது. இன்று 12 ஆடுகள் ஓடிவிட்டன. ஆனால் இன்னும் என் மனதிலே அந்த சம்பவம் பசுமையாக இருக்கிறது. நாலனா காசுக்காக தன் உயிரையே விட்ட அந்த ஏழை சிறுவனை பற்றி எண்ணும் தோறும் என் உள்ளத்திலே சொல்லவொண்ணா வேதனை நிரம்புகிறது. எப்படியாவது நாலனா சம்பாதித்து விட்டால் தன் தாயின் உயிரை காப்பாற்றிவிட முடியும் என்று நம்பினான் அவன். இந்த முயற்சியில் தன் உயிரையே பணயம் வைத்து விட்டான். என் மனம் சஞ்சலமடைந்தது. குமாரலிங்கத்தின் மீது இனமறியாத ஒருவித வெறுப்பு தோன்றியது. அதை தற்செயலாக நேர்ந்த விபத்து என்று எண்ண என் மனம் இசையவில்லை. வேண்டுமென்றே தமது சுயநலத்துக்காக அந்த தனவந்தர்தான் அந்த சிறுவனின் உயிரை பலி கொண்டார் என்று எண்ணி என் உள்ளம் கொதித்தது. இந்த கொலைகாரன் மகனுக்கு விவாகம் என்றால் அதற்கு நாம் ஏன் போக வேண்டும்? அவனுடைய முகத்தில் விழிப்பது கூட பாவம் என்று உள்ளுணர்ச்சி சொல்லியது. அன்று ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுடன் உட்கார்ந்து இருந்தேன். திடீரென்று வாசலில் ஒரு கார் வந்து நின்றதை எட்டி பார்த்தேன். என் ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. வந்தது குமாரலிங்கமும் அவரது மனைவியும் தான். அந்த அம்மாள் 40 வயதை தாண்டியும் இன்னும் யுவதியைப் போலவே காட்சியளித்தாள். அவர்களோடு ஒரு அழகிய யுவனும் நவ நாகரீக யுவதியும் இறங்கினர். மகனும் மருமகளும் போலும். வீடு தேடி வந்த மனிதரை எப்படி உதாசீனம் செய்ய முடியும்? அரை மனதுடன் வரவேற்றேன். என்ன சார், விவாகத்துக்கு வராமலேயே இருந்து விட்டீர்களே? நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே பிரத்யேகமாக ஒரு கடிதமும் எழுதினேன் என்றார். நீங்கள் வராதது எங்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்தது என்றாள் குமாரலிங்கத்தின் மனைவி. நான் பதிலே பேசவில்லை. இதோ எங்கள் மகன் சுகுமாரன், MBBS. இவனை நீங்கள் இதற்கு முன்பு பார்த்தது இல்லை. நான் முதலாக சந்தித்த பொழுது கூட இவன் எங்களோடு வரவில்லை. இவள்தான் எங்கள் மருமகள் லலிதா, BA என்று அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். யுவனும் உவதியும் எனக்கு வணக்கம் செலுத்தினர். ஐஸ்வர்ய வாழ்க்கையின் பொலிவு நிறைந்த அந்த தம்பதியை கவனித்தேன். பொருத்தமான ஜோடி. நான் பின்னும் மௌனம் சாதித்தேன். என்ன சார், பேசவே இல்லை? பல்லவராயன் குலத்து ஞாபகமா? என்ன செய்யலாம், எனக்கும் தான் என்று ஏதோ சமாதானம் கூறத் தொடங்கினார் அவர். எனக்கு ஆத்திரம் குமுறி கொண்டு வந்தது. முதலை கண்ணீர் வடிக்காதீர் குமாரலிங்கம், முதலை கண்ணீர் வடிக்காதீர். உம்மை போன்ற பணக்காரர்கள் அநேகரை பார்த்திருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன ஏற்பாடு செய்தீர் அந்த ஏழை பெண்ணுக்கு? எந்த அனாதை விடுதியிலே சேர்த்து கை கழுவி விட்டீர்? அதன் பிறகு ஒரு நாளாவது அவள் என்ன ஆனாள் என்று கவலைப்பட்டது உண்டா? நெஞ்சத்தை தொட்டு பார்த்து சொல்லும் என்று படபடவென்று பொறிந்து தள்ளினேன். நான் அத்தனை கிராதகன் அல்ல சார். இதோ என் மருமகள் லலிதாவை பாருங்கள். உங்களால் கூடவா அவளை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை? லலிதா என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். நான் திடுக்கிட்டேன். கண்களை மூடிக்கொண்டேன். எதிரே பனந்தோப்பு, அழுக்கு பாவாடையும் கிளிசல் சட்டையுமாக ஒரு சிறுமி கலங்கிய கண்களுடன் நின்று கொண்டு, செல்லப்பா, அண்ணா
என்று தீன குரல் கொடுப்பது போல இருந்தது. அன்பானவர்களே, பட்டுசாமி அவர்கள் எழுதிய நாலனா காசு சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.